என் அன்பு பிள்ளையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினைத்தான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னை தினமும் பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தையே, உன்னை நீ காத்து கொள்ள வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து வருவது யாரென்று தெரியாமல் நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கைக்கான எல்லா செயல்களையும் தினம் தினம் கவனமாக நீ செய்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் உனக்கு பின்னால் ஒரு உருவம் வருகின்றது என்று தெரிந்தால் என் குழந்தையே, நிச்சயமாக நீ பயந்துதான் போய்விடுவாய். இன்று உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீ சென்று கொண்டிருக்கிறாய். அது நல்லது அல்ல. உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் தங்க பிள்ளையே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கிறது என்றால் அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன் மீது அப்பனுக்கு அன்பும் அக்கறையும் இருப்பதால் தான் உன்னிடத்திலே இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு இது தெரியும், தன் பின்னால் இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று? என் குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் நடப்பதற்கு முன்பே தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு இந்த கருப்பனின் அன்புதான் காரணம் என்பதை உன்னால் மறுக்க முடியாது. இந்த அப்பன் உன்னை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா? இந்த அப்பனின் முழுமையான அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் அல்லவா? எல்லோராலும் இந்த அப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற நல்ல குணங்கள்தான் உனக்கான அத்தனை விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளை உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லி அதை நீ தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு சென்று விடக்கூடாது. அதற்காகத்தான் அப்பன் அதை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா? அப்படியே நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று என் பிள்ளை சொல்கின்றாய் என்றால், என் தங்கமே, நீ கவலைப்படாதே. எல்லாம் நல்லதற்காகத்தான் நடக்கிறது. உனக்கு வருகின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை மனதளவில் வலுப்படுத்துவதற்காகவும் உனக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் வருகிறது என்பதையெல்லாம் நீயே புரிந்து கொள்ள வேண்டும். நீ பிரச்சனைகளை எல்லாம் சவாலாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரச்சனை பிரச்சனை என்று நினைத்து கொண்டிருந்தால் அது உனக்கு காயங்களையும் கஷ்டங்களையும் மட்டுமே கொடுக்கும். அதுவே நீ சவால் என்று நினைத்துப்பார். நீ அந்த சவாலில் வெற்றி பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக செய்து அதில் வெற்றியும் பெற்று விடுவாய். இன்று இருக்கக்கூடிய இந்த நிலையில் உன்னை தவிர வேறு யாரும் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பட்டிருக்க மாட்டார்கள். உன் போல இத்தனை விஷயங்களையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்திருக்கவும் மாட்டார்கள். என் தங்கமே, உனக்கு பின்னால் வருகின்ற ஒரு உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய். இந்த கருப்பனின் வாக்கினை முழுமையாக கேட்டு அதன் பின்பு நீ முழுமையான சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்கமே, இந்த கருப்பன் உன்னை தேடி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் அதை நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிக்க கவனத்தோடு தான் நீ கேட்க வேண்டும். என்றால் இந்த அப்பன் முன்பு
ஒருவர் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு உண்மையான பக்தியும் நேர்மையான குணமும் இருக்க வேண்டும். அத்தனை தகுதிகளும் உன்னிடத்தில் இருக்கிறது. அதனால்தான் உன் அப்பன் நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உணர்ந்து நீ அப்படி இருக்க வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு அன்பாக கட்டளைகளையும் இடுகின்றேன். நீ கவனமாக கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஒருவேளை நீ நினைக்கலாம், அப்பனே நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள், துணையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வருகிறது என்று சொல்கின்றீர்களே, அது யாருடைய உருவம், என்ன உருவம் என்று கேட்பாயானால் இதோ அதற்கான பதிலையும் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி விடுகின்றேன். நீ தெளிவாக கேட்டுக்கொள். தங்க பிள்ளையே, உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உருவமானது நிச்சயமாக நல்ல சக்திதான். ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் ஒருபோதும் உன்னை பின்தொடர்ந்து வந்துவிட முடியாது. இந்த கருப்பண்ணசாமி உனக்கு காவலாக இருக்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிட நான் அனுமதிக்க மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக இருப்பது உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா? அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய கருப்பண்ணசாமியும் தான் உன்னை பின்தொடர்ந்து வந்து பாதுகாவலாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்து விடாதே. இதனை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக நீயும் மனம் தளர்ந்து விடாதே. அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்னுடைய குலதெய்வமும் என்னுடைய அப்பன் கருப்பண்ணசாமியும் தான் எனக்கு துணையாக இருக்கின்றார்கள். எனக்கு வேறு யாரை கண்டும் எந்த பயமும் இல்லை என்று நீ தெளிவாக சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னை சுற்றித்தான் இருக்கின்றது. நம் அப்பன் எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பார் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்கின்றது அல்லவா? இந்த அப்பனின் அன்பும் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பும் உனக்கு முழுமையாக இருக்கும் பொழுது இனி நீ நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலைகளுக்கு எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய உதவியை நீ நாடி நிற்காதே. ஏனென்றால் போட்டிகள் நிறைந்த உலகம். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை நீ தவறாகவே செய்திருந்தாலும் நிச்சயமாக அதை நான் உனக்கு திருத்தி கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ செய்த தவறுகளுக்கான மன்னிப்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நீ உண்மையாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனின் அன்பு உனக்கு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று எப்பொழுதுமே உனக்கு அவசியம் கிடையாது. எத்தனை தோல்விகள் வந்தாலும் உனக்கு அது நிரந்தரமானதாகவும் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நீ தைரியமாக பேச வேண்டும். உனக்கு எதிர்வருகின்ற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் காணாமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதையெல்லாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய காரியங்களை நீ நல்லபடியாக செய்து வா. உனக்கான வெற்றியானது நிழல் போல உன்னையே பின்தொடர்ந்து வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.